இப்போ பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சைடு நான் தைக்கிறதுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுவும் எக்ஸஸாக தான் கட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 3 இன்ச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? இது ஒரு சிஸ்டர் வந்து தப்பாக தைச்சிட்டாங்க. அவங்களுக்காக வீடியோ எடுத்தது. அவங்க தான் கட்டிங்கும் போட்டது லைனிங். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போது இங்கே பாருங்கள், இங்கே லெவலாக வச்சுட்டோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே லெவலாக வச்சுட்டோம். இங்கே லெவலாக வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஆஃப் ஆர்ம் வந்து தைக்கலாம். ஊசி உள்ளே இறக்கிட்டோம், கைட் தூக்கி டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே தைங்க டிப் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆண்டர். ஓகேங்களா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அழகாக தைக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக எண்டில் வந்து இறக்கிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது பேக் பீஸு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது பேக் பீஸ். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் இப்படியே வச்சு ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு ஜாயின் பண்ணோம்னா இந்த பிசு தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பேக் பீஸில் வந்து 3 இன்ச் வந்து நம்ம தைக்காமல் இருப்போம், இந்த மேல் துணியோட ஜாயின் பண்ணாமல் இருப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. இப்படியே நார்மலாக இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், பேக்கில் இருக்கிற லைனிங் எடுத்துன்னு வந்து இப்படி இப்படி வச்சு தைக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பிளாக் எனக்கு தெரியல, நான் லைட் போட்டுக்கிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் அடிக்கணும். ஷோல்டர் வந்து நல்லா 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்கு ஃபினிஷிங்கு இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், க்ளோசிங்கில் வருதுங்களா? இங்கே பாருங்கள், விசிறே தெரியல பாருங்கள். ஓகேங்களா? இது உள் பக்கம், இது மேல் பக்கம். சரிங்களா? இதே மாதிரி அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கிறோங்களா? இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஒன்றா வைக்கிறோம். புரியலனா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், எப்படி வைக்கிறேன்றது தெரியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்படி ஒன்றா வைக்கிறோம். சரிங்களா? இப்போது இது பேக் நெக்கோடைய லைனிங். ஓகேவா? இப்படி பிடிச்சிக்கோங்க. பேக் நெக் ஃப்ரண்ட்டு இது வருது, மேல் கிளாத் இருக்குது பாருங்கள், அது ஃப்ரண்ட்டு பீஸ் மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த லைனிங் மட்டும் சிங்கிள் பீஸ் எடுத்து இது மேலே க்ளோசிங் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. புரியலனா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்படி 1/2 இன்ச்சில் வச்சு முதல்ல ஒரு ரஃப் அடிச்சுடுவோம். அதுக்கப்புறம் இந்த 3 பீஸையும் ஈவன் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இப்படி லெவல் பார்த்து 3 பீஸையும் வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கணும், பார்த்துங்க. இங்கே பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா இருக்குங்களா? பாருங்கள், 1/2 இன்ச்சில் தைக்கிறேன் பாருங்கள். இப்போ திருப்புறேன். இங்கே பாருங்கள், லெவல்லாம் வந்துடுச்சா? இங்கே பாருங்கள். ஓகேங்களா? நல்லா இருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.